Taste the Daily. அண்மை செய்தி. செங்கல்பட்டு மாவட்டம் கோவளம் கடற்கரையில் வழக்கத்திற்கு மாறாக 7 அடி உயரம் வரை கடல் சீற்றம் காணப்படுகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் காமேஷ் வழங்க கேட்கலாம். காமேஷ், வணக்கம். முழுமையான விவரங்கள் என்ன? வணக்கம் அருண் பாண்டியன். செங்கல்பட்டு மாவட்டம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கோவளம் கடற்கரையில் வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக இந்த கோவளம் கடற்கரையில் வழக்கத்திற்கு மாறாக கடல் அலை சுமார் 7 அடிக்கு மேல் எழும்பி வருகிறது. அதேபோல் காற்றின் வேகமும் இந்த கோவளம் பகுதியில் அதிக அளவில் வீசி வருகிறது. மீன்வளத்துறை நிர்வாகம் சார்பில் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்துள்ளது. இந்த அறிவுறுத்தலின் பேரில் கோவளம் பகுதி மீனவர்கள் கடந்த 3 நாட்களாக யாரும் கடலுக்கு செல்லாமல் தங்களது படகுகளை பாதுகாப்பு கரையில் நிறுத்தி வைத்துள்ளனர். இதனால் அவர்களுக்கு வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். இருப்பினும் ஒரு சிலர் ஆபத்தை உணராமல் கடல் அலையில் நின்று கொண்டு செல்ஃபி எடுத்தும் கடல் அலையில் குளித்துக் கொண்டும் வருகின்றனர். எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த பகுதியில் காவல்துறை அதிகாரிகள் பணியில் ஈடுபட வேண்டும் என்ற கோரிக்கையும் பொதுமக்கள் முன்வைக்கின்றனர். அதேபோல் காவல்துறை அதிகாரி கடற்கரை வரும் தடை செய்யப்பட்ட பகுதி என்று அறிவிக்க வேண்டும். அப்படி அறிவித்து பொதுமக்கள் யாரும் கடற்கரை அருகில் செல்லாமல் இருக்க காவல்துறை அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அருண் பாண்டியன். முழுமையான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி காமேஷ்.